ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக நிற்கிற, கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஆண்டவரே ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளாய் நீர் இந்த காலை நேரத்தில் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே அவரை துதித்து பாடக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவருடைய வார்த்தை அக்னியைப் போலவும் கண்மலையை நொறுக்குகிற சமத்தைப் போலவும் இருக்கு. பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நம்பினர்களை சேதமடையாமல் காத்திடுவார். இலைகள் உதிரா மரங்களைப் போல நல்ல கனியை கொடுக்க அவர் உதவி செய்வார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். கள்ளம் கபடெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கி நம்மை கனமடைய வழி நடத்தும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கவடெல்லாம் அகற்றும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கவடம் எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போகும் கணமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போகும்
வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையே நொறுக்கிடுமே. வாயை திறந்து பாடுவோமா? கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையே நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். வானம் அழிந்து போகும், பூமியும் அழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு சிறு உறுப்பாகிலும் அது அழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தலாம். கனமடிய அவர் வழி செய்வார். இன்னொரு பாடலை கூட பாடலாம். ஒருவராலே ஒரு மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, நீர் ஒருவரை காரணர், நீர் ஒருவரை துதிக்க பாத்திரர் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். ஒருவராலே
மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. ஒப்பு கொடுப்போமா? பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் அவர் ஒருவரே பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். செய்திட கிருபையையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரணம் பாத்திரம். இயேசுவே நீ காரணம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஜீவனுள்ளவர் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். முழு இதயத்தோடு ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
அடிமையாக இருந்த நம்மை ஆளுகை செய்திட அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடலாம். அக்னியிலே நடந்தோம், சேதம் ஒன்றுமில்லை, தண்ணீரை கடந்த போதிலும் மூழ்கி போகவில்லை, உடைய கிருபை இப்பொழுதும் என்னை விட்டு மறவாமல் இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. விசுவாசத்தோடு அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கமலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கமலை நீர். நம்முடைய வார்த்தையினாலே செங்கடலை இரண்டாய் பிளந்தவரவர், கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இப்பொழுதும் மறவாதீங்களா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அப்படியே எழுந்து நின்று பாடலாம். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவன் வெறுமையான பாத்திரம் எதையும் அவராலே நிரப்பக்கூடும். சோதனையால் புடமிடப்பட்டு
பலவித சோதனையா நான் புடமிடப்பட்டேனையா, பொன்னாக மாற்றிவிட்டேன், புது இருதயம் தந்து விட்டேன். எங்கள் தலையை என்னை அபிஷேகம் அபிஷேகம் பெறாத கேளுங்க. உண்மையாய் கேட்கிற யாவரும் அவர் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதில் திறக்கமுள்ள தேவனாய். எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்கிறேன். எங்கள் தலையை என்னை எங்கள் நிரப்புகிறார். எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கிறேன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், ஒரு பிரசன்னத்தோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு வரத்தை எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இதுவரை நாச மோசங்களுக்கு விலக்கி நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவரை நடத்துவார். எங்கள் ஆயுள் உள்ளவரை உம்மை மாத்திரமே உயர்த்துவோம் என்று வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். 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 எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவனை தப்பு வைத்தாலும் தப்பு வைக்காமல் போனாலும் அவரையே ஆராதிப்போம் என்கிற வைரகத்தோடு எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை என்னை அபிஷேகம் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள். எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீரே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீரே. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை குகைகள், எத்தனை அக்கினி, எத்தனை தண்ணீர்கள், ஆனால் ஒரு நாள் மூழ்கி போகாமல் நம்மை பாதுகாத்தது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் ஒருவராய்
பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். உள்ள இருதயத்தோடு சுகமாக்குகிற தெய்வம். வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இந்த வேத வார்த்தை இன்றைய நாளிலே நிறைவேறும். எப்பக்கமும் நெருக்கப்பட்டு வழி இல்லாமல் நிற்கிறீர்களா? இதோ அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக செய்கிற தேவன் அவர். அவர் சர்வத்தையும் படைத்தவர். ஒருவராய் சாவமை உள்ள தேவன் அவர். ஒருவரும் காணக்கூடாதவர் அவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிற தெய்வம் அவர். அவர் வழி உண்டாக்குகிற தெய்வம். வனாந்திரம் வயல்வெளியாக்குவே என்றவர் நீதானே.
ஆவியானவரை வரவேற்போமா? நீர் வாருவே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, 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 நீர் வாருமே நிறைவே, குறைவுள்ள எங்களை நீர் வந்து நிரப்புங்கப்பா. உடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு வெளிப்படட்டும். இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 104ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 735. சங்கீதம் 104 வசனம் 19 முதல் 35 முடிய வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை சபையில் ஊழியம் செய்கிற டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர் மீட்டிங் நடைபெறாது. இன்று மாலை மீட்டிங் நடைபெறாது. வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை 2வது டிவிஷனுக்காக ரெட்ரீட் நடைபெறும். 2வது வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளும் இந்த புதன்கிழமை வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறுகிற இந்த ரெட்ரீட்டில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி வியாழக்கிழமை 3வது டிவிஷனுக்கான ரெட்ரீட் நடைபெறும். 3வது வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை இரவு ஜெபம் நடைபெறும். நம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்த இரவு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை நடைபெறுகிறதான 5:30 மணிக்கு நடைபெறுகிற ஆயத்த ஜெபம் அன்று மாத்திரம் நடைபெறாது. இரவு ஜெபம் இருக்கிறதுனாலே வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு ஜெபம் நடைபெறாது. பகல் 10:30 மணிக்கு வழக்கம் போல் உபவாச ஜெபம் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பகல் 10 மணி முதல் 2 மணி வரை ஆத்தும ஆதாயம் செய்வது எப்படி என்பதற்கான பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்கள் டிவிஷன் லீடரும் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் வேத வினா போட்டியானது வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேத வினா போட்டி நடைபெறும்.
சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இருப்பீங்கன்னு சொன்னால் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைகள் பெற்றோர்கள் அட்மிஷன் ஃபீஸ் 200 ரூபாய் செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் டீச்சர்ஸ் கிட்ட 200 ரூபாய் கொடுத்து விட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி கிரேசி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு அநேக நாட்களாக கழுத்து பகுதி முதுகு பகுதியில் கடினமான வலி இருந்து வந்தது. மருத்துவரிடம் பரிசோதித்த பொழுது எனது முதுகு தண்டில் 3 இடத்தில் ஜவ்வு தேய்மானம் இருந்தது. இதற்காக மருத்துவம் எடுத்து வந்தோம். திடீரென்று கடந்த வாரம் எனக்கு மூச்சு விட முடியாமல் கை கால்கள் இயங்காமல் ஒரு நடைப்பிணம் போல் ஆனேன். ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். சபை ஊழியர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். என் குடும்பத்தாரும் எனக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வசனத்தின்படி புதிய கிருபை புதிய ஜீவனை கொடுத்து இப்பொழுது சுகத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கிறார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாக வந்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கரங்களில் புதிய வரிகாலருக்கான படிவம் கொடுக்கப்படும். நீங்கள் ஆராதனை முடிந்த பிறகு அதை பூர்த்தி செய்து கொடுத்து விட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே வேலை செய்ய தொழில் செய்ய ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்காக ஊழியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முதற் பலனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை ஆண்டவரே நீர் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உமக்காக கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவரே இவர்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், தொழில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே வீணான செலவினங்களுக்கு ஆண்டவரே மருத்துவமனை செலவுகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீர் விலக்கி காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுபால் வலித்து ஈசாக்குக்கு மறுபால் வலித்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்
இல்லாதவர் போலயந்தான். அவர் காணாதவர் போலயந்தான். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த அறிவிப்புகளெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ப்ரேயர் எத்தனை மணிக்கு? ஃபுல் நைட் ப்ரேயர் இல்லை, ஆஃப் நைட் ப்ரேயர் தான். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஆண்கள் பகுதியில் யாரும் வாயவே திறந்த மாதிரி தெரில எனக்கு. எத்தனை மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? 10:30 மணிக்கு. முடியறது 1 மணியா? இப்பயே கொஞ்சம் பேர் நைட் ப்ரேயர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அல்லேலூயா. 10:30 to 1:30 நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஆண்டவர் சேலத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சபையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த மாதிரி ஜெபங்களை வைக்கிறோம். பல வட மாநிலங்களிலும் பல இடங்களிலும் இந்த மாதிரியான ஜெபங்கள் வைக்கப்பட முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கிருபையாக இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அது மாதிரி டிவிஷன் ரெட்ரீட் அந்தந்த நாட்களில் நீங்கள் வரும்படி கேட்கிறேன். செப்டம்பர் 22ஆம் தேதி, அதாவது வர சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டே நமக்கு கிதியோனியர்கள் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க 22ஆம் தேதி வராங்க. கம்மிங் சண்டே நமக்கு ஊழியம் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ட்ரைனிங். அதற்கு வயது வரம்பு கிடையாது, யார் வேணால் வரலாம். ஆனால் முன்னாடி வர ஒரு 30-35 பேருக்கு தான் நம்ம அந்த இடத்த நமக்கு கொடுக்க முடியும். அதனால் சீக்கிரமாக நீங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட நீங்கள் ஃபில் பண்ணும்படி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இதெல்லாம் நல்லா நீங்கள் தெளிவாக கேளுங்கள். யாரும் எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஒரு விசேஷமான ஜெபம். இந்த கடந்த நாட்களிலே நம்ம பிரதர் நவீன் அவனுடைய திருமணம் நல்லபடியாக நடந்தது. சாட்சியில் நம்ம கேட்டோம். அவங்க விசேஷமாக இப்போ முன்னாடி வருவாங்க. அவளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் நம் கண்களை மூடி கரங்களை அவளுக்கு நேராக நீட்டி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்களுக்காய், அற்புதமான காரியங்களுக்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை துவங்கி இருக்கிற இவர்கள் தொடர்ந்து ஹல்லேலூயா ஆசையாய் உம்மை பின்தொடரும்படி விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து பெருகவும் உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக ஆண்டவரே சாட்சியாய் வாழுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை அப்பா ஸ்தோத்திரம் பெருக செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சர்ச்சைக்கு பண்ணாங்களா? பண்ணியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அவளை வாழ்த்துவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு திடீர்னு யாராவது உங்களுக்கு ஒரு 5000 ரூபா தரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கான ஒரு அறிவிப்பு. 5000 ரூபா இல்லைன்னா 3000 ரூபா இல்லை 2000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சினட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்லேருந்து வந்த பைபிள் குயிஸ். அதில் முதல் பரிசு 5000, இரண்டாவது பரிசு 3000, மூன்றாவது பரிசு 2000. யாரும் இந்த காசை என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா 3 பரிசையும் நம்ம சர்ச்சே வாங்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். பாவம், மற்ற சர்ச்சுக்கு விட்டு கொடுத்துருவோம். அப்படி இதில் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பைபிள் குயிஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுவோம், கொஷின் பேப்பர்லாம் அன்றைக்கி தான் எல்லோரும் முன்னாடி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பண்ணுறோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான குவிஸ் ப்ரோக்ராம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையிலேயே கொடுத்துருவோம், பைபிளையும் உங்கள் கையிலேயே கொடுத்துருவோம். பார்த்து எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ? இது மட்டும் நல்லா சத்தமாக வருது. பார்த்து எழுதக்கூடிய பைபிள் குவிஸ், இதை மிஸ் பண்ணக்கூடாது. இதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் 50 ரூபாய். இந்த கொஸ்டின் பேப்பர் 50 ரூபா உங்கள்கிட்ட இந்த வாரம் கொடுத்துருவோம். அடுத்த வாரம் நீங்கள் வரப்போ கொண்டு வந்தால் போதும். நம்ம சர்ச்சில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் 3மே நம்ம சர்ச்சை வாங்கினாலும் தப்பு இல்லை. மண்டல வாரியாக ஒவ்வொரு ரீஜனலாக 3 பரிசு அவங்க தராங்க. தமிழ்நாட்டில் பல ரீஜன் இருக்குது. மொத்த பரிசு தொகை 50,000. இது கம்மிங் சண்டே, வர ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடணும். இப்போ அந்த பேர், உங்கள் பேர், எந்த டிவிஷன், அது மட்டும் இங்கே எழுதுனா போதும். மிச்சதெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சீல் அடித்து நம்ம சர்ச் அட்ரஸோடு அங்கே அமுச்சிடுவோம். கம்மிங் மண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடணும். அடுத்த நாள் நாங்கள் அதை அமைத்து கொடுத்து விடுவோம். இது நம்ம மட்டும் இல்லை, சேலத்தில் இருக்கிற எல்லா எஸ்பிசியோடு சேர்ந்து எல்லா சர்ச்சுக்கும் இது வருது. இதுக்கு வந்து இந்த ரீஜனுக்கு 200 கொஷின் பேப்பரை நான் வாங்கியிருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால் 50 ரூபா கொடுத்துட்டு இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தோத்துறோம். அல்லேலூயா. நான் பாஸ்டர்னால தான் பேசியிருந்தேன், எனக்கு இல்லை. இங்கே பாருங்கள் போட்டிருக்கு, இதுலேயே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்களா? இதில் போட்டிருக்காங்க 50 ரூபாய். இது பிரிண்டில் போடலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 ரூபாய் பின்னாடி இருக்குது. இதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது 50 ரூபான்னு போட்டிருக்கு. அதனால் இதை நீங்கள் 50 ருபீஸ் கொடுத்து, நீங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் கிடையாது. யார் ஒரு குடும்பத்தில் 4, 3 எத்தனை வேணால் வாங்கலாம். நீங்கள் இதை வாங்கி ஆசீர்வாதத்தை, பரிசை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இது வந்து பின்னாடி நம்ம லீடர்ஸ் யாருக்கு, ராஜ் பிரதர் இருக்காரா? ராஜ் பிரதர் இருக்கார், அவர் கையில் இருக்குது. ராஜ் பிரதர் கையில் இது இருக்குது. 6th டிவிஷன் லீடர் அவங்க கையில் இது இருக்குது. நீங்கள் 50 ரூபாயை கொடுத்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஒரு பேசுகிற தேவன். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா. தகப்பனே, நன்றி 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 நன்றி. எங்களோடு பேசுகிறவர் நீர் அல்ல அப்பா. ஹல்லேலூயா. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவாராக. கர்த்தர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்கள் காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தூக்கம் மயக்கம் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. கர்த்தர் விழிப்புள்ள ஆவியை தருவீராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய வார்த்தை செயல்படுகிற வார்த்தை ஆண்டவரே. அதிகாரமுள்ள வார்த்தை இந்த காலை நேரத்தில் மத்தியிலே துணிப்பதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் சொன்னேன், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. சத்தம் கம்மியாயிடுச்சே. அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஒரு வழி இல்லை, கர்த்தர் பல வழிகளை ஆண்டவர் திறப்பார். ஒரு ஆறு இல்லை, ஆறுகளை நான் தோன்ற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும்னு நான் சொன்னேன். போன வாரம் நாம் பார்த்தோம், முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நாம் சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் அப்படியே மறந்துறதில்லை. சில காரியங்களை நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். முதல் காரியம், ஆண்டவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் கல்வாரி அன்பையும் நாம் மறந்து போகக்கூடாது.
அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க நமக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்தது, மனிதர்கள் பேசியது, இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைக்கிறார்கள். அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு யாராவது நமக்கு ஏதாவது நன்மை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சிலுவையை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். மற்றவர்கள் செய்த நன்மைகளை நாம் ஞாபகத்தில் வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்திலும் நம்மோடு திட்டமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான். இன்னும் தெரியல, ஆண்டவர் திரும்ப இந்த யோவான்லேருந்து அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 1 யோவான். யோவானை குறித்து பேக்ரவுண்ட் நான் ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்போஸ்தலர்களில் மிகவும் வயதான அப்போஸ்தலர், நல்ல அவருடைய வாழ்க்கையின் முதிர்ந்த வயதில் பல அனுபவங்களை சேர்த்து ஆவியானவர் உதவியோடு அவர் இந்த நிருபங்களை சபைக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் 326வது பக்கம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தை நாம் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் செய்யாத நிலைமை ஒன்று. ஆனால் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள் பாவம் செய்யாமல் அல்ல, பாவத்தை வெறுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் சில பாவத்தில் இருந்தால் சில நேரத்தில் நீங்கள் விழுந்து எழுந்திருப்பது அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மேக்சிமம் 2 வருஷம் டைம், மேலே ஒரு 3 வருஷம் கூட வச்சுக்கலாம். அதற்குள்ளே அவர்கள் இன்னும் விழுந்து எழுந்திருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். ஒரு குழந்தை பிறந்து அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பல முறை அது கீழே விழுந்து எழுந்திருக்கிறது. அது 1 வயசு 2 வயசு வரவர்களே அது கீழே விழுந்து எந்திரிச்சா பரவாயில்ல, அது ட்ரை பண்ணுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 10 வயது குழந்தை, 12 வயது குழந்தை இன்னும் ஒரு நாளைக்கு 50 தடவை 60 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சா எந்த ஒரு பெற்றோரும் அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டார்கள். மாறாக அவர்களை இந்த குழந்தை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவார்கள். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம். ஆனால் கர்த்தர் அப்படி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் மேக்சிமம் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். அவர்களை பாவத்திலிருந்து ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து 2 வருடங்கள் ஆன பின்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகளை நீங்கள் போரிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர்களோ அப்படி இல்லை, எங்களுக்கு அது பயமா இருக்கு, நாங்கள் செய்ய முடியாது என்று முறுமுறுக்கிறார்கள், பாவத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கோபமாகி, இந்த வசனத்தில் நீங்க வாசிக்க முடியும், திரும்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு யூ-டர்ன் போட்டு அவங்க கானான் போய் 40 நாளில் சேர வேண்டியவர்கள் 38 ஆண்டுகள், ஏறக்குறைய 40 ஆண்டுகளும் அந்த முழு சந்ததியும் கானானுக்கு போகாமல் கர்த்தர் அவர்களை தடுத்து போடுகிறார். ஏனென்று சொன்னால் 2 வருடம் ஆகியும் அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, நான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் அவர்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுது. அல்லேலூயா. பாவத்திற்கு ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏன் இப்படி குடிக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது, அதனால நாங்கள் குடிக்கிறோம். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு இப்படி இருக்குது, அவங்க இப்படி சரியில்லை. இன்னைக்கு பலரையும் கை காட்டுகிற வேலை இது எங்கிருந்து துவங்கினது என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலிருந்தே துவங்கி விட்டது. அல்லேலூயா.
அல்லேலூயா. யாராவது பாவத்தை ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன், நான் இதை திருத்திக்கிறேன்னு சொல்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம். மற்றவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க சரியில்லை, எங்கள் ஊழியக்கார் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, ஏன் பிரதர் தூங்குறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கேட்டாலும் அதுபடி செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஒரு ரீசன். இப்படி எல்லாத்தையும் கை காட்டுறதுக்கு நீ நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி நான் இருக்க உங்களை விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பாவத்தை வெறுக்கிறவர். ஒரு நாள் ஆண்டவர் பாவத்தை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க மாட்டார். எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் 4ஆம் வசனம். யோவான் 8:4. அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், வேதபாரகர் பரிசேயர் 2 பேர் இருக்கிறாங்க. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்கிற தவறான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் மாய்மாலம் செய்கிறவர்கள். ஆண்டவரிடத்திலே 8:3 வாசிக்கிறோம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள். பாவம் செஞ்சவங்களை ஆண்டவர் பார்க்குறாரு, சகைவை பார்க்குறாரு, கல்லனை பார்க்குறாரு, இன்னும் எத்தனையோ பேர் பாவம் செய்தவர்கள். ஆனால் இந்த பெண்ணோ விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். அவருடைய கதவை தட்டி, நீ ட்ரெஸ்ஸு போடு, வா நம்ம இயேசுகிட்ட போகலான்னு சொல்லி கையுமையுமாய் அவளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, மோசே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், விபச்சாரத்தில் பிடிக்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, அல்லேலூயா, பரிபூர்ணமான கம்ப்ளீட் காஸ்பிள், முழுமையான சத்தியம் இதுதான். இந்த வேதத்தில் இன்னைக்கு சுவிசேஷம் பாதியாய் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் முழுமையான சத்தியம், முழுமையான சுவிசேஷம் என்னவென்று இயேசுவின் வாயிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 2 லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் முழுமையான சத்தியம். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றாள். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. இப்போ இனி போ, நீ பாவம் செய்யாது, இனி பாவம் செய்ய, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுக்கு முன்னாடி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆமீன். கடந்த வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப் குறித்து ஆண்டவர் ஒரு நாளும் உங்களிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார். தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பண்ண எல்லா பாவத்தையும் போன வாரம் பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், அது எல்லா பாவத்தையும் நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன். அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் இரத்தத்திலே கழுவின பிறகு, இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது என்று சொன்ன பிறகும், கர்த்தருடைய சபையில் ஐக்கியமான பிறகும், கர்த்தருடைய பந்தியை நீங்கள் பெறுகிறவர்களாக இருந்த பிறகும், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுது. இயேசு அந்த பெண்ணை பார்த்து, விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கம்மா, ஒன்று ரொம்ப கஷ்டம்தான், இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ இனிமேட்டு மாதத்தில் 30 நாள் இருக்கு, விபச்சாரத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோ, 25ஆம் மாத்து, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நான் ஜெபிச்சுக்கிறேன், 20ஆம் மாத்து, அப்புறம் அப்படியே 10ஆவா தோத்துரும். இப்படியா சொன்னார்? நீ போ, இனி கொஞ்சம் பாவம் செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணுப்பா, ட்ரை பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாவம் செஞ்சால் பரவாயில்ல, பாதி காஸ்பிள், பாதி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. அதை தான் அந்த சபையில் திரும்ப திரும்ப சொல்ற, இயேசு கிருபை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு சத்தியம் நிறைந்தவராய் இருந்தார்.
கிருபையும் சத்தியத்துக்கும் ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒயிட் ரைஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன சாப்பிடணும்? வெஜிடபிள்ஸ் சாப்பிட வேண்டும், காய்கறிகளை சாப்பிட வேண்டும். ஆனால் காய்கறி எதை குறிக்கிறது? சத்தியத்தை குறிக்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்க கிருபையை 3 தடவை போட்டு சாப்பிட்டுட்டு காய்கறியை சைடிஷாக வச்சிடுறாங்க. கிருபை 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 வாரத்தில் 52 வாரத்தில் 51 வாரம் கிருபையை பற்றி பேசுகிறாங்க. குழம்பு ஊற்றுறாங்க, சாப்பிட்றாங்க. அடுத்தது 100 தடவை குழம்பு, 100 தடவை ரசம், 100 தடவை தயிர், 4-5 தடவை போகுது. எது? சாப்பாடு இல்லை, கிருபை. அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை பற்றி பேசினா அதை சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் ஓரமாக அப்படி வைங்க. அல்லேலூயா. ஆரோக்கியமான உடம்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒயிட் ரைஸும் வெஜிடபிளும் ஈக்குவலாக இருக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்களாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இயேசு இருந்தார். பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. யாரை பார்த்து சொல்றாரு? ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள பார்த்து. இல்லையா, நானே ஒயிட் தான் போட்டிருக்கேன். அங்கே பின்னாடி எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து இல்லை, அவங்கள பார்த்து சொல்லலை. அப்படின்னா அன்னைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம லீடர்ஸை பார்த்து இல்லை, யாரோ குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களாம் இன்னைக்கு கம்யூனியன் கொடுக்கறதுக்காக ஒயிட்டு போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். வெளி பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம், ஆனால் உள்ளேயோ நீங்கள் எப்படிப்பட்டிருக்கிறீங்க? நாற்றம் எடுத்த கல்லறை என்று கடுமையாய் ஆண்டவர் பேசுகிறார். பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறார். உங்களுக்காக கிருபை காத்திருக்கிறதுன்னு சொன்னேன். அதே இயேசு பாவத்தை கடுமையாய் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். யோவானில் வாசிக்கும்போது அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். குறித்து வச்சுக்கோங்க, இதுதான் முழுமையான சத்தியம். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. கல் எறிகிறது ஆண்டவருடைய வேலை அல்ல. ஏதோ ஆண்டவர் பேக்கெட் ஃபுல்லாக கல் போட்டு யார் பாவம் செய்யணும் அவன் தலை மேலே போடுறேன், அப்படி ஆண்டவர் ஒரு நாளும் வரமாட்டார். ஆமீன். ஒரு நாள் ஆண்டவர் கண்டம் பண்ண மாட்டார். உன் பழைய வாழ்க்கையை குறித்து பேச மாட்டார். ஆனால் கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிளில் எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார், அது இப்பொழுதே தோன்றும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா போன வாரம் செய்தி? அல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். இதெல்லாம் ஓகே, இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் பைபிள் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எனக்கு பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று சொன்னால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம். இங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு ரொம்ப அழகாக சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், ஞானஸ்தான சத்தியத்தை குறித்து ஆண்டவர் நம்மிடத்திலே இவர்களிடத்திலே ஆண்டவர் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ரோமர் 6:14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாடு, முழு புதிய ஏற்பாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை படிக்க கூட பிசாசு விட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. வேற எல்லாத்துக்கும் வருது வார்த்தை, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கொஞ்சம் பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இந்நேரம் புரிஞ்சவங்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் கேன்சருக்கு வியாதிக்கு மருந்து இருக்கு, பாவத்துக்கு மருந்து இல்லை. ஒரே மருந்து இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் கிருபைக்குட்பட்டு இருக்கிறபடியால் அல்லேலூயா பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப முக்கியமான ப்ராமிஸ், தீர்க்க தரிசனம். பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது.
இயேசுவின் இரத்தத்தினால் உண்மையாய் கழுவப்பட்டிருந்தால், ஐயோ எனக்கு தெரியாது, அது பண்ணாது இது பண்ணாது, அப்படி நான் தெரியாமல் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் பாவத்தை எதிர்க்கிறது. ஒருவேளை அங்கே நீங்கள் படிக்காமல் கொஞ்சம் தூங்கிட்டாலும் 15வது வசனம், இதனால் என்ன நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற முடியினால் பாவம் செய்யலாமா? அல்லேலூயா. இங்கே கூடாதே கூடாதேன்னு படிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். எந்த அளவுக்கு வெறுக்கணுமா? இன்னைக்கு ஜனங்க ஒரு சின்ன வியாதி வந்து விட்டால், ஒரு கேன்சர் வந்தால், ஒரு எய்ட்ஸ் வந்தால் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையே மாறுகிற மாதிரி இருக்கிறது. ஆனால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வியாதிகளை விட பாவத்தை பார்த்துதான் அவர்கள் அஞ்ச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, வேற ஒரு வியாதியை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கோபம் இன்னும் போகவில்லை, பொறாமை போகவில்லை, எரிச்சல் போகவில்லை, சண்டை போகவில்லை. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜனங்கள் உலகத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அங்கே ஏன் இப்படி பாவம் மேற்கொள்ள முடியாதுன்னா, நாம் கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே பாவத்தில் விழுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள் பெருமை இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஏன்னு சொன்னால், பெருமையாக இருக்கிறவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிருபை இல்லை, நீங்கள் பாவத்தில் விழுவீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்தந்த காரியத்தில் நான் தவறுகிறேன், உம்மிடத்தில் எனக்கு கிருபை வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ, கர்த்தர் காலை தோறும் அவருடைய கிருபை, புதிய கிருபையினால் உங்களை தாங்குகிறபடியினால் நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. 100% என்னடா, எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க, பரிபூர்ணமாய் விடுவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் வியாதிகள் வரும்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் 100% எல்லா வியாதியும் மாறுமா அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரம் சில வியாதிகள் மாறுகிறது இல்லை. பரவாயில்ல, வியாதி மாறினாலும் மாறலைனாலும் நாம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. அந்த எந்த ஒரு வியாதியும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு பாவம் நம்மை அழியாத ஆக்கினைக்கு நேராய் நடத்திவிடும். ஆமென். அதனால் மிக மிக நாம் முக்கியமாக ரொம்ப சீரியஸாக நம்ம யோசிக்க வேண்டியது, பாவத்தை நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களிலே வியாதி வரும் பொழுது கர்த்தர் நம்மை உற்று கவனிக்கிறார். எப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம், திடீர்னு ஒரு பிபி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், மாத்திரையை சாப்பிட்றோம். அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம், நம்ம மாத்திரையை மாத்திரமா, என்னென்னவோ முயற்சி எடுக்கிறோமே. உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளாயும் அநேகருடைய வாழ்க்கையில் பாவம்தான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சமும் நமக்கு கவலை இல்லை. அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. பரவாயில்ல, இன்னொரு தடவை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார் வாழ்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். கிருபையில் நீங்கள் இருக்கிறதுனாலே, கிருபை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்தில் நாம் நிலை நிற்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆமென். அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அதற்கு அடையாளமாக கர்த்தர் மூழ்கி ஞானஸ்தானம், பேப்டிசோ என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் மூழ்க வேண்டும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்தானத்தை மிக தெளிவாய் ஆவியானவர் ரோமர் 6ஆம் அதிகாரம் முழுவதும் ஞானஸ்தான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 2வது வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்.
ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மிக 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 கவனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அந்த பாவத்தில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும், எல்லாரும் வாசிக்கலாமா? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரோடு மரித்தவர்கள் அவரோடு எழுந்திருப்பார்கள். அதற்கு அடையாளமாக தான் கர்த்தர் ஞானஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஏதோ அழுக்கா இருக்குது குளிக்கிறோம் அப்படி ஞானஸ்தானம் இல்லை. ஏதோ கடன் பிரச்சனை இருக்கு ஞானஸ்தானம் எடுத்தா சரியாயிரும், வியாதி இருக்கு ஞானஸ்தானம் எடுத்தா சரியாயிரும், அது அல்ல. நீங்கள் இயேசுவோடு மரித்து பிறகு உயிரோடு எழும்புகிறதற்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை புதிய மனிதனாய் மாற்றியிருக்கிறார். புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் நீங்கள் மாறி இருக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தான சத்தியம். அல்லேலூயா. அது நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. 6வது வசனம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பழைய மனுஷனுக்கு இனி வேலை இல்லை, அவனை சிலுவையில் இயேசுவோடு அறைந்து விட்டோம். இனி அதனால தான் பவுல் சொல்ல, இனி வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா. அதனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே பாவத்தை என்னால் நிச்சயமாய் செய்ய முடியாது. இன்னும் உங்களை பாவம் மேற்கொண்டுட்டே இருக்குதா? ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் இன்னும் ஞானஸ்தானம் வேணாம், இன்னும் ஒரு முறை ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் என்று சொன்னார், கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கோபம் வருதா, அது வருதா, பொறாமை வருதா, இச்சை வருதா, தேய சிந்தைகள் வந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் உங்கள் பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமீன். இன்னும் இந்த அதிகாரம் முழுசாக நீங்கள் வீட்டில் வாசியுங்கள். அநேக காரியங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமீன். 12வது வசனம், ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. எத்தனை முறை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக பாவத்துக்கு விரோதமாய் நாம் போர் செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாவத்தை ரொம்ப கேஷுவலாக டைல்யூட் பண்ணுகிற, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு பேசுகிற ஆட்கள் இன்னைக்கு உலகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி பாவத்தை பார்க்கிறாரோ அதே அளவு சீரியஸாக நீங்கள் பாவத்தை எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் 20 வருஷம் இல்லை 100 வருஷம் சர்ச்சுக்கு வந்து வேஸ்ட். அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அதுவும் வேஸ்ட்டு தான். ராபோஜனம் எடுத்திருக்கலாம், அது எல்லாம் இருந்தும் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படையிலனா உங்கள் நிலைமை நிச்சயமாக கேள்விக்குறிதான். ஆமென். அதுதான் பழைய ஏற்பாட்டில் அடையாளமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:1, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா அன்றைக்கு எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சாத்தானுக்கு, பிசாசுக்கும், பாவத்துக்கும் அடிமைகளாக இருந்த நம்மை கர்த்தர் விடுவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்து பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது என்கிற கிருபைக்கு கீழ் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுருவிலும் நம்ம இதே காரியத்தை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் நாம் இந்த ஞானஸ்தான சத்தியம் எப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. 1 பேதுரு 3
20 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவர்கள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்தினால் காக்கப்பட்டார்கள். ஆமென். ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கோடி பேர் அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பாவத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறவர் இல்லை. அல்லேலூயா. 100 கோடி பேரையும் அழிக்கிறது பரவாயில்ல, ஒரு 50 கோடி வச்சுட்டு 50 கோடியை கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிக்கலாம். அப்படி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணுறவர் கிடையாது. ஆமென். இந்த 100 கோடி பேரில் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. ஞானஸ்தானம் ஏதோ ஒரு இது இல்லை, ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக, சபைக்கு அடையாளமாக இந்த பேழை இருக்கிறது. உலகத்தின் காரியத்திலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்ட 8 பேரை ஆண்டவர் அங்கே காப்பாற்றுகிறார். ஆமென். இந்த அவங்க வெளியே வரும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கிறது. கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்களுக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நாடும் பாவத்தை விடும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதே பாவத்தில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். இத்தனை வருஷம் ஓட்டிட்டோம், அப்படியே ஓட்டலாம். அது ஒரு நாளும் பாவத்துக்கு செட் ஆகாது. ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் பாவத்தை ரொம்ப கேஷுவலாக விட மாட்டார். நிறையா பேர் பாவம்னு சொல்கிறோன்னே நம்ம கொலை பண்ணுறதில்ல, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்பாத எதுவும் பாவம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏதோ ஒரு ரூலை வச்சு அந்த ரூல் பிரகாரம் இல்லை, ரூல் பிரகாரம் நடக்கிறது நியாயப்பிரமாணம். இப்போ இயேசுவின் அன்பின் பிரமாணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பிரகாரம் இருந்துச்சு, உட்பிரகாரம் இருந்துச்சு. அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. அல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வெளியே நிறைய காரியம் நடக்கலாம், நல்ல பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்கிறது, எல்லாம் உண்மைதான். அதை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரை தேடி நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும். ஆமென். கர்த்தர் சபைக்குள்ளேயே ஆண்டவர் இன்னொரு சபையை தேடுறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், பாவத்தை வெறுக்கிறவர்கள், ஏதோ ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே டைம் இருந்தால் சர்ச்சு பக்கம் போவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனோமா நம்ம கடமை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த நைட்டு ப்ரேயர், அந்த ப்ரேயர், இந்த ப்ரேயர்லாம் யாராவது போகட்டும், நம்ம பிஸியாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் உட்பிரகாரத்தில் வரவில்லை. அந்த உட்பிரகாரத்தில் வரவங்க தான் ஆண்டவரை பார்க்க முடியும். என்ன நான் மினிமமாக நான் என்ன செய்யணும்? பரலோகம் போகிறதுக்கு மினிமமாக என்ன செய்யணும்? நான் ஊழியத்தில் இருக்கிறேன், லீடராக இருக்கிறதுக்கு நான் என்ன மினிமம் செய்யணும்னு மினிமத்தை தேடிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே போய் நின்னால் போதும், அங்கே அமைதியாய் ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். சகரியா போய் நின்று அவனுடைய தேவையை அறிந்த ஆண்டவர் தூதனை அனுப்பினா. இன்றைக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாருக்கும் அங்கே இடம் இல்லை, ஒரு சில பேர். அல்லேலூயா. என்ன மினிமமாக என்ன செய்யணும்னு செய்யாமல் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறனால செய்ய வேணான்னு நினைக்கிறதையும் தாண்டி செய்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. வியாழக்கிழமை திடீர்னு ஒரு மீட்டிங் வச்சுட்டோம். ஒருத்தர் வந்தார், ரொம்ப வல்லமையாக ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். ரொம்ப பிரபலமான ஆட்கள் இல்லை, ஆனால் அவர் ஒருத்தரே ஏறக்குறைய 40,000 வேதாகமத்தை அவரே தனிப்படையாக எல்லாருக்கும் கொடுத்தார். அவர் ஆண்டவர் ரட்சித்தார். அவரை கூட்டி அவரை இங்கே கொண்டு வந்தோம். 10 லட்சம் நினச்சேன். 10 லட்சம் பைபிளை ஒருத்தர் நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலையும் தனிப்பட்ட ஒரு மனிதன் போய் கொடுத்துட்ருக்கிறார். இயேசு என்னை ரட்சித்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அந்த ரத்தம் தானே நம்மளையும் கழுவி இருக்குது.
அதே ரத்தம் தான் நம்மளையும் கழுவி இருக்கு. ஒரு பக்கம் ஆண்டவர் பரலோகத்துலேருந்து பார்ப்பாரு, ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், தனி அவரோட காசை எடுத்துகிட்டு போய் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி பல சாப்பாடு, பல கிளைமேட் எல்லாரையும் தாண்டி போய் பைபிளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரையும் பார்ப்பாரு. வெள்ளிக்கிழமை நைட்டு ப்ரேயர் வச்சா எப்படி தூங்கலாம், என்ன காரணம் சொன்னால் பாஸ்டர்கிட்ட இருந்து தவிக்கலாம். கர்த்தர் உங்களையும் பார்ப்பார். யாரை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு கையை நீட்டுவார். ஆசீர்வாதத்தெல்லாம் விடுங்க, அதை தாண்டி யார் ஆண்டவர் நேசிப்பார், யார் ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறவங்க, அந்த நிலைமைக்கு எப்போ சபை வரும்? ஆமேன். ஆண்களுக்கு இதில் போய் லேண்டுக்கு போய் ஜோம் பண்ணலான்னு சொன்னால், ஆண்கள் தவிர வேறையா வாங்கன்னு சொன்னால், எண்ணி சொல்கிற சில குடும்பம் மட்டும்தான் 2 பேரும் வந்தாங்க, கணவன் மனைவி வந்தாங்க. சில பேர் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறவங்க. நான் கூட அப்படி வரல, ஆனால் என்னை தாண்டி பைபாஸ் பண்ணி போகிறாங்க. கர்த்தர் அவங்கள பார்ப்பார். அல்லேலூயா. இது டெசிக்னேஷனை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. பாஸ்டரை ஃபஸ்ட்டு ஆசீர்வதிச்சுட்டு அடுத்து டிவிஷன் லீடர் கொஞ்சம் கொடுப்போம், அப்புறம் கேர்ஸ், அப்படி இல்லை. யார் கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவங்க பாவத்தை வெறுப்பார்கள். ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்களா? ஒரே ஒரு அடையாளம், உலகம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு 2ஆக தான் தெரியும், 2வது இடத்துக்கு போயிடும். ஆண்டவருடைய நித்தியத்துக்குரிய காரியங்கள் முதலாவதாய் நமக்கு இருக்கும். நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு மாறும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அவங்க தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அப்போ ஏற்பட்ட ஆட்களை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதை மினிமமாக நீங்கள் வந்தால் தான் ஊழியம் செய்யணும், வந்தால் தான் போனால் தான், இதை கர்த்தர் எதிர்பார்க்கலை. இதை தாண்டி ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. வெறும் கையாவிட்ட போய் நிற்க போகிறோமா? முதலாவது பரிசுத்தமாக வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி ஆண்டவர் பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோன்னு சொன்னால் ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு நாள். ஆமேன். இங்கே நீங்கள் யாரையும் கை காட்ட முடியாது, யாரையுமே கை காட்ட முடியாது. கணவன் மனைவியை குறை சொல்ல முடியாது, மனைவி கணவனை சொல்ல முடியாது. பிள்ளைங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இங்கே பாஸ்டர் சரியில்லை, எதுவுமே அங்கே வேலைக்கு ஆகாது. நீங்களும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரே சரீரம், அதனால் யாராவது ஒருத்தர் போனால் போதும், நல்லது. யாராவது ஒருத்தர் சாப்பிட்றீங்களா, இல்லை வீட்டுக்கு 2 பேர் சாப்பிட்றீங்களா? பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம், ஒன்று வாங்குங்க, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க, அப்படி யாராவது சொல்கிறோமா? உலகத்தின் காரியத்துக்கு தனித்தனியாக இருக்கிறோமே. இயேசு உங்களையும் இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், உங்களையும் இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவீங்களான்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் எதை செஞ்சாலும், ஊழியம் செஞ்சாலும், பரிசுத்தமாக எதனாலும் மனிதர்களுக்காய் செய்ய வேண்டாம். அவருடைய கண் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்காக இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்த இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க முதலாவது நீங்கள் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்க ஆரம்பியுங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பார்கள், பாவத்தை வெறுப்பார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடல, இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை பாவத்தில் விழுந்து வந்திருக்கிறீங்களா? அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். திரும்ப திரும்ப அதை செய்யாதீங்க. ஒரு பாட்டில் தண்ணி 10,000 ரூபா, 1 லிட்டர் தண்ணி 10,000 ரூபானா அந்த 10,000 ரூபா தண்ணியை ஊற்றி யாரா கை கழுவாங்களா? கை கழுவ மாட்டார். 10 தடவை யோசிப்போம். அதை விட வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற ரத்தம். இந்த உலகத்தில் எதோடையும் அதை கம்பேர் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள். பரலோகத்தில் தெரியுமா ரொம்ப வேல்யூபிள்? இயேசுவின் ரத்தம். அந்த வேல்யூபிளான திங்க ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் தான் நம்மளை கழுவி இருக்கிறது. கொஞ்சம் கூட அதுக்கு நன்றி இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஆண்டவரே
வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்க, பாவத்தை வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனால இருக்கக்கூடாது. ஜெபம் வச்சா ஓடோடி வந்து திறப்புல நிற்கணும். ஆண்டவர் வரப்போறாரே, மணவாளன் வரப்போறாரே, மணவாட்டி ஆயத்தமாய் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தமாவல என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆட்டுக்குட்டியாரின் கல்யாணம், அதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அதை ஆயத்தப்படுத்துறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்குன்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க? எப்படி தபிக்கலாம், எப்படி ஓடலாம்? அப்படி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் நிச்சயமா சந்தோஷப்பட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார், ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கிருபையை கேட்கலாம். அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றா எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதை நீதம் வாழுவேன், அவர் பாதையில் நான் தொடர்ந்திடவே. அதை நீதம் வாழுவேன், அவர் பாதையில் நான் தொடர்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. பரிசுத்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி ராஜா. எங்களுடைய பாவத்திற்காய் நீர் அடிக்கப்பட்டீர் சுவாமி.
நன்றி நிறைந்த இருதயத்தோடு இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் எல்லாரும் ஏகோபித்து நாம் பூசிக்கலாம். எல்லார் கரங்களிலே நம்ம ரசத்தை எடுத்துக்கொள்ளலாம். நமக்காய் சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தம், அதற்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. எங்கள் பாவங்கள் மீறுதல்களை மாற்றுகிற உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. அதற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். மகிமை மாட்சிமை மறந்திலந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திலந்தோரா கொடுமை குருசை மாயலோ கண்டிடவே மாயலோகத்தோ தலியாரியா தூய கல்வாரி அன்பை கண்டிடவே. வேதம் தெளிவாய் சொல்கிறது, நம் கண்களில் பார்க்கிற எல்லாம் மாயையானது. இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. நீங்களும் நானும் அழியாத நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை தேடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரம அழைப்பு நம்மேல் இருப்பதற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, என்னை விட எத்தனையோ பேர் தகுதியா இருக்கும் பொழுது என் மேல் நீர் வைத்த அந்த மகா பெரிய கிருபைக்காய், உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டதற்காய் உம்முடைய கல்வாரி அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் ரீடெடிகேட் பண்றோம். பாவம் மனிதன் ஒளிந்து போகட்டும், உங்கள் சுயம் சிலுவிலே அறையப்படட்டும் ஆண்டவர். எதை செய்தாலும் இயேசுவின் நாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காய் நாங்கள் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் வந்து அமரட்டும் ஐயா. பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு நாளும் பாவத்திற்கு நாங்கள் எங்களை விற்று போட மாட்டோம் ஆண்டவரே. இரத்தத்தினால் ஆகிய வல்லமை எங்கள் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவர்களை செம்மையான வழி நடத்துவீராக, நேர்வழியாய் நடத்தும். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே, அது இப்பொழுதே தோன்றட்டும் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொழில் வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிற்கிறேன் என்று சொல்கிற விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கட்டும். உடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக இந்த பந்தியில பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குயிஸ், இந்த கொஷின் பேப்பர் இருக்குது, இங்கே